ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் 65. நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? பாருங்கள். கோவக்காய் மெட்ராஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. நீங்களாம் என்ன எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லுங்க. கோவக்காய் மசாலையா, மோர் குழம்பு வச்சு 65. சுண்டலா முருங்காய் பாருங்க. ஓ, ஒரு ஆழ தண்டி இருக்கு. சுண்டல் குழம்பு, கோவக்காய் வறுவல், குழம்பு. ஆமா, வாங்க பார்க்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. ஆமா, குழம்பு வைக்க போறேன். மோர் குழம்பு. எங்க அம்மா வந்து கோவக்காய் நிறைய தர போறாங்க. அது வந்து செய்வாங்க. ஆமா, நான் தான் சமைக்க போறேன். சுண்டக்காய் குழம்பு. ஒரு வாரமா அங்கிட்டு போயாச்சு, வீடியோ போட முடியல. ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ஆமா, இப்போ இந்த கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. அதுக்கு உட்காந்தாச்சு. இன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே, இது வந்து காலை குளிக்கும்போது தெற்கால வச்சு குளிக்க சொன்னாங்க. அந்த அதான் சுந்தரி வேணுமான்னு கேட்டா. எனக்கு வேணாம். நெற்கலையும் ஆமா, அப்பெல்லாம் ஆத்துல வந்து இந்த நாளுக்கு என்னமோ சொல்றாங்க, நமக்கு புரியல. பாதி கோவக்காய் போதுமா, மசாலா தண்ணி பாதி வைக்கி. பழுக்காம இருக்கு. இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, பழுக்காம இருக்கு. நல்லா இஞ்சா வாங்கிட்டு வந்து முருங்கைக்கீரை பொரியல், கோவக்காய் வறுவல், சுண்டல் குழம்பு, மோர் குழம்பு. எதுக்கு இத்தனைன்னு பார்க்குறீங்களா? சாப்பிடத்தே. சாதம் வச்சாச்சு, சமையல் ரெடி ஆயிடும். தக்கு பொக்குன்னு. சமையல் பார்ப்போம். நான் போய் சுண்டல் கையை வரேங்களா சமைக்க? வா, அடுப்படிக்கு எடுத்துட்டு வா. கிச்சனுக்கு போமா, வாங்க. கோவக்காயெல்லாம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது. சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அயன் சத்து. நீ வெயில் காலம் வந்துருச்சு, மோர் இளநீர் நல்லா பிடிக்க. பனிக்காலம்லாம் போயிடுச்சு. ஹாய், வாருங்கள் வாருங்கள். சுண்டக்காய் குழம்பு. தேங்காய் கட்டி இருந்துச்சா? அங்கே தான் இருக்கு. இது எங்கள் வீட்டு மசாலா. கான்ஃப்ளவர் மாவு. அந்த கட்டியே காணும். கான்ஃப்ளவர்
கார்ன்ஃப்ளவர் மாவு 65. கான்ஃப்ளவர் மாவு 65. கோவக்காய் கார்ன்ஃப்ளவர் மாவை காணா. கான்ஃப்ளவர் மாவு இருக்கு கீழே இருக்கு. அதை எடுக்கோம்னா காணாம் அப்படின்னு சொல்லிடுறது. இதனால் உளறது. இதே வேலையாக வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, சட்டியில் இருக்கா காமிக்க. மைசூர் இது என்ன காப்பித்தூளை காய்ச்சி அம்மா ஃபில்ட்ரு எங்கேயா பார்த்தியாம்மா? இப்போ இங்கே நான் விளக்கி வச்சேன். இதுதான் எடுத்துட்டு காணும். யார் எடுத்து அதில் அடிக்க எடுத்து இங்கே பார்த்த ஒன்று வச்சிங்களா? இல்லை, அது தொடவே இதுதான் இருந்துச்சு. இங்கே தான் நான் மூலையில் இருக்கட்டும் செட்டாக வச்சேன். சாதா வச்சாச்சு. இப்போ 65 வறுக்க போகிறோம். சிக்கிட்டி போய் குழம்பு கொதிக்குது. கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, 2-3 கடலைப்பருப்பு. பாருங்க, மோர் குழம்புக்கு அவசரம் வைக்கணும்னா அப்படி வச்சுக்கலாம். பூசணிக்காய் மோர் குழம்பு. வறுத்து அரைக்கலாம். நேரம் இருந்தால் ஊற போடலாம், நேரம் இல்லைன்னா பாய் தெரியுதுல்ல. ரெண்டு பச்சரிசி, 2 கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், இந்த ஜீரகம் வறுத்து மோரை அடிச்சுக்கிறணும். அடிச்சுட்டு இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. இப்போ வேக போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பூசணிக்காய் வேக போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பூசணிக்காய் ஒரு வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய் வேகட்டும். நம்ம அதுக்குள்ள தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். என்ன மாங்காத்தி இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா 3 அரைச்சிக்கலாம். மோர் குழம்பு தேங்காய், ஜீரகம் அரைச்சாச்சு. மோரையும் ஒரு அடி அடிச்சுக்கணும். பூசணிக்காய் உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கணும். பூசணிக்காய் இருந்துச்சு, குழம்ப தாளிச்சு விட்டுக்கலாம். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க. அவியலுக்கு, மோர் குழம்புக்கு எல்லாமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது பசங்களுக்கெல்லாம் சுண்டல் குழம்பு. அவங்க மோர் குழம்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் சுண்டல் குழம்பு. எங்களுக்கு மட்டும்தான் மோர் குழம்பு. மோர் குழம்பு வச்சு கோவக்காய் 65. இப்போ கடுகு பருப்பு போட்டுக்கலாம்.
2 வெந்தயம் போட்டு தாளிங்க. வெந்தயம், ஜீரகம், 2 பட்டை வத்தை போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல், பெருங்காயம். எந்த பொருளும் தாளிக்கிறதுல நல்லா ஜம்முன்னு மணக்கும். வெங்காயம் போட்டிங்கன்னா வெங்காயம் கருகல் வேக வைக்கணும். எடுத்து காமிப்போம். அதை ஒரு வதம் கொதைக்கணும். பூசணிக்காய் மோர் குழம்பு. உப்பு போட்டு மஞ்சத்தூள் வேட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு வேக்காடு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஜம்முன்னு ஒரு மோர் குழம்பு. சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் மோர் குழம்பு அப்படியே விட்டுறக்கூடாது, இப்படி கிண்டி விடணும், இல்லைன்னா திறஞ்சிரும் மோர் குழம்பு எப்பயுமே. முறக்கட்டவும் எடுத்துடலாம். முறக்கட்டவும் இறக்க கொதிக்க விடக்கூடாது. ஆமாம், மோர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. மற்றெல்லாம் பூசணிக்காய் மோர் குழம்பு லேசாக முறக்கட்டும் எடுத்துடலாம். போதும். இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். கொதிக்க விடக்கூடாது, இறக்கிடலாம். குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க 65 வறுத்துடலாம். கோவக்காயை போட்டுக்கலாம். குழந்தையெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்லைன்னா அந்த மாதிரி வறுத்து கொடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு 65. சில்லி, செம்மையாக இருக்கும். ஆமாம், குழம்பு, கோவக்காய் 65. சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், மோர் குழம்பு. இது வந்து சுண்டல் முருங்கைக்காயும் குழம்பு பாருங்க. சுண்டல் முருங்கைக்காய் போட்டு குழம்பு, மோர் குழம்பு ரெசிபி நீங்கள் வச்சு பாருங்கள். இது மாதிரி கோவக்காய் 65, பூசணிக்காய் மோர் குழம்பு, கோவக்காய் 65. பூசணிக்காய் மோர் குழம்பு, கோவக்காய் 65. ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சனா சமையலை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் வச்சு பாருங்கள். பாய். வேற ஒரு வீடியோ சந்திப்போம்.